நமஸ்தே. இன்றைக்கி நம்ம மத்தியமா பேப்பர் 2ல் ट्रांसलेशन पार्ट தான் பார்த்துட்ருக்கோம். நேற்றுக்கு நம்ம अपनी प्रत्यय भाषा में अनुवाद कीजिए பார்த்தோம். இன்றைக்கி நம்ம டிரான்ஸ்லேஷனில் இன்னொன்று பார்ட் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன ரோமன் பற்றி பார்க்க போகிறோன்னா ஹிந்தி में अनुवाद कीजिए அப்படின்னா இங்கே வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் நம்மளுக்கு வந்து பேராகிராஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை பார்த்து புரிஞ்சுட்டு நம்ம வந்து ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். இந்த ட்ரான்ஸ்லேஷனுக்கு உங்களுக்கு டோட்டலி 10 மார்க்ஸ். ஓகே, அப்போது 10 மார்க்ஸ்ன்றப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 சென்டென்ஸ் ஆச்சு பாயிண்ட் பை பாயிண்ட் ஆட்டு எழுதியிருக்கணும். ஓகே, ஒரு பேராகிராஃபை இப்படி கொடுத்துருக்காங்க கொஷன்லனா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு இதில் மெயினாக எதை பற்றி சொல்கிறாங்க அதை நீங்கள் ஒரு ஹெட்டிங்காக கொடுத்துருங்க. ஹெட்டிங்காக கொடுத்துட்டு பாயிண்ட் பை பாயிண்ட் ஆட்டு ஒரு 10 சென்டென்ஸ் இதை பற்றி எழுதுங்க. ஏன்னா மார்க்ஸ் உங்களுக்கு 10 மார்க்ஸ் இல்லையா, ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் இது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நீங்கள் எழுதி அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, அட்லீஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்காச்சும் உங்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் மார்க்குன்னு தருவாங்க. ஓகே, இப்போது ஹிந்தி में अनुवाद कीजिए வந்து உங்களுக்கு புக் பேக்கில் இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இது நீங்கள் பார்த்து படிக்கிறது இல்லை. ஸோ டோட்டலி உங்களுக்கு 8 கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஜஸ்ட்டு நம்ம வந்து மக்கப் பண்ணி படிக்கிறது கிடையாது. நம்ம இது வரைக்கும் ஹிந்தியில் படித்ததை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டதை தான் இங்கே ட்ரான்ஸ்லேஷனில் நம்ம வந்து எவ்வளோ நம்ம இந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோன்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு ரோமனே இருக்குது. ஸோ இதை நீங்கள் காணாமல் படிச்சுட்டு போய் தான் எழுதணும்னு கிடையாது. நீங்கள் உங்களோட ஓன் டெஸ்டிங்னு கூட வச்சுக்கோங்களேன் இந்த ரோமன் லெட்டருக்கு. பட் அட்டென்ட் பண்ணிடுங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட நம்ம எனக்கு மத்தியமா பேப்பர் 2 போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறோம். மத்தியமா பேப்பர் 1 போர்ஷன்ஸும் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு நீங்களாவே கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, தன்யவாத்.